ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரரே நமக, ஓம் குதம்பை சித்தரே நமக, ஓம் நந்தீச சித்தரே நமக, ஓம் அகோரிகள் சித்தரே நமக, ஓம் விஷ்ணு மாயா நமக, ஓம் குட்டி சாத்தனே நமக, ஓம் 9 நவகிரகங்களே நமக, ஓம் சப்த கன்னிமார்களே நமக, ஓம் கிழக்கு திசை நமக, ஓம் மேற்கு திசை நமக, ஓம் வடக்கு திசை நமக, ஓம் காலபைரவரே நமக, ஓம் ஹரிச்சந்திரனே நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் அகோர காளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி, ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஓம் குருவே சரணம், ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக, ஓம் முருகப்பெருமான் சித்தரே நமக, ஓம் குதம்பை சித்தரே நமக, ஓம் நந்திச சித்தரே நமக, ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் குருவே சரணம், ஓம் குருவே துணை. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பாட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 99401043098413036219 9962624066. இது என்னோட மொபைல் நம்பருங்க. பாருங்க, லேடிஸ் ஹேண்ட்பேக் ரொம்ப முக்கியமானது. எல்லா பணம் எடுத்துகிட்டு போகலாம், டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகலாம், எல்லா விதத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். லேடிஸ் ஹேண்ட்பேக் நல்லா பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலும் ஒரு பொருளை வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ பொது பலன்னு சொல்லும். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க, தண்ணியை சிக்கனம் பண்ணுவங்க, மாணவ மாணவிகள் நல்லா படிங்க, பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் இருசக்கரத்தில் வாங்க போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். சனாதனம் வாழ்க, சனாதனம் வாழ்க. இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசகீதத்தை பாடுவோம், தேசகீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், இந்திய மண் ராமருடைய மண். தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் முருகருடைய மண். ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் வீரவேல். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ எல்லாரும் சிவனை வணங்குங்க, பிரம்மனை வணங்க, விஷ்ணுவை வணங்க, கூட சக்தியை வணங்க. இந்த 4 பேர் தான் இந்த உலகம். இந்த உலகம் இல்லாத இந்த 4 பேர் கிடையாது. இந்த உலகத்தை படைச்சதும் இவங்க தான், மனுஷனை படைச்சதும் இவங்க தான், மற்ற எல்லா ராசிகளும் படைச்சதும் இவங்க தான். இந்து மத வாழ்க, இந்துத்துவா வாழ்க. இந்துவாகவே பிறப்போம், இந்துவாகவே வாழ்வோம், இந்துவாகவே சாவோம். புரியுதுங்களா? நம்ம பிறக்கும் போது இந்துவா பிறக்கணும், வாழும் போதும் இந்துவாக வாழணும், மூச்சு விடும் போதும் இந்துக்களா இருக்கணும், சாகும் போதும் இந்துக்களா இருக்கணும். ஓகேவா? இதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஒரே மதம், இந்த உலகத்திலே ஒரே மதம் இந்து மதம், இந்த நாட்டிலே ஒரே மதம் இந்து மதம், இந்த மாநிலத்திலே ஒரே மதம் இந்து மதம். இந்து மதமே வாழ்க, இந்து மதமே வளர்க. சரி, ஓகே. பொது பலன்லாம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ தெலுங்கானா இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ரியல்ஸ் வீடியோ, புரியுதுங்களா? எடுத்து 3 பேர் உயிரை இழந்திருக்காங்க. எப்படி பாருங்க, தெலுங்கானாவில் ரியல்ஸ் மோகத்தில் 3 பேர் பலியாயிருக்காங்க. இந்த ரியல்ஸ் தேவையா சொல்லுங்க? இது மூலமா 3 பேர் உயிர் இழந்திருக்காங்க. டெல்லியில் மாணவர்கள் பார்த்தீங்களா, மாணவர்களுக்கு தடியடி நடத்துது. டெல்லி மாணவர்களுக்கு தடியடி நடத்திட்டாங்களாம். இது மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்கணுமா? யார் சொல்றது? ராகுல் காந்தி சொல்றாரு. சரி, மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்பாங்க. மாணவர்கள் ராணுவத்தை அடிச்சிருக்காங்க, போலீஸ்காரனை அடிச்சிருக்காங்க, பத்திரிகையாளர் அடிச்சிருக்காங்க, இவங்களை எல்லாரும் இவங்க அடிச்சிருக்காங்க. அதுக்கு ராகுல் மன்னிப்பு கேட்பாரா? அதை கேட்க சொல்லு. ராகுல் மாணவர்கள் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு ராகுல் மன்னிப்பு கேட்பாரா? கேட்க சொல்லுங்க. மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் சென்னையில் திருமாவளவன் அவர்கள் மாணவர் தடியடி நடத்தி போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு போராட்டம் நடக்குது.
மன்னிப்பு கேட்கணுமா? நீட்டு தேர்வுக்காக போராட்டம் பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மாணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்றத முதல்ல நீங்கள் போய் கேளுங்க. மாணவர்கள் முதல்ல எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க, அட்டுழியம் பண்ணாங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அப்புறமா மோடி கேட்பாரு, அமித்ஷா கேட்பாரு, எல்லாரும் கேட்பாங்க. நாங்களே கேட்குறோம் மன்னிப்பு. முதல்ல நீங்கள் மாணவர் பண்ண அடாவடித்தனத்துக்கு முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வரும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர். தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர். எவ்வளோ சூப்பரான பாட்டுங்க. ஒரு தென்னையை பெத்தா கூட இளநீர் தான், ஒரு தண்ணியை நட்டு வச்சா கூட இளநீர் தான், ஆனால் பிள்ளையை பெத்தா கண்ணீர் தான். எவ்வளோ தத்துவமான பாடல் பாருங்க. அதனால வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோ, எல்லாம் மாயே. கதம் கதம் கதம், எல்லாம் ஜீரோ தான். சிரிச்சுனே இருங்க, சோகமாலாம் இருக்காதீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் பேச போகிறோம். திரும்ப திரும்ப பேசின சப்ஜெக்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல, அது போராட்டமா? இல்லை நீங்கள் பண்ணது போராட்டமா? எவ்வளோ பெரிய தப்புலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? டெல்லியில் மாணவர்கள் போகிறாங்க, மாணவர்களே கிடையாதுங்க, கரப்பாம்பூச்சி கட்சியாம். கரப்பாம்பூச்சி கட்சின்ற பேரில் சமூக விரோதிகளை உள்ள நுழைச்சி டெல்லியில் அவ்வளோ அலங்கோலம் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சும்மா நினச்சிக்காதீங்க, நாங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தோம் உங்களை, அது இனிமே கவனிப்போம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. இவங்க பண்ண ஒரு அராஜகத்தை பாருங்க. மாணவர்கள், அதாவது படிக்க போக மாணவர்கள் பண்ணுற வேலையாங்க இதெல்லாம். நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்காங்க. நாடாளுமன்றத்தை முடக்க போகிறேன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை போய் முடக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தை ஒரு மாணவர்கள் முடக்கணும்னு நினச்சி போகிறாங்க. இவங்க மாணவர்களா? இவங்க போராட்டம் பண்ணுறவங்களா? அரசு வாகனங்க மேலே கல்லடி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அரசு வாகனத்தை தலைக்கீழ கப்புரை போட்டு காலாத மிதிச்சிருக்கானுங்க, கட்டையால் அடிச்சிருக்காங்க. அரசு வாகனத்தை அவ்வளோ சேதப்படுத்தியிருக்காங்க. இவங்க எல்லாம் மாணவர்களா? போலீஸ் மீது கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க. போலீஸ் அடிச்சு மண்டியெல்லாம் உடைச்சி காயப்படுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் மாணவர்களா? சொல்லுங்க, நீங்க உண்மையாலுமே மாணவர்களா? நேபாளம் போல இந்தியா வாக்குவாங்களாம். நேபாளத்தில் எப்படி ஒரு வன்முறை நடந்ததோ அதே போல இந்தியாவில் நேபாளம் மாதிரி நாங்கள் இந்தியாவை ஆக்குவோம். நீங்கள் மாணவர் நீட்டுக்காக போராட வந்தவங்க, நேபாள பற்றி நீங்கள் ஏன் இங்கே பேசுறீங்க? பாருங்க, எவ்வளோ ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி இது செயல்பட்டு இருக்கு பாருங்க. ஒரு முஸ்லீம் ஆளு, தொப்பி போட்டுக்கிற முஸ்லீம் ஆளு ஒரு வண்டியை கொளுத்துறாருங்க. அந்த வண்டி எரிய மாட்டேங்குது, திரும்ப பெட்ரோல் டேங்கை எடுத்து கொளுத்துறாரு. ஒரு முஸ்லீம் ஆள் பண்ற வேலையா பாருங்க. இவங்க மாணவர்களா? மாணவர் இடத்துல இவர் எப்படி இங்க நுழைஞ்சாரு? அதான் சமூக விரோதிங்க. இந்த சமூக விரோதிங்க தான் நாட்டை சீரழிக்கத்துனே வந்திருக்காங்க. ராணுவ வீரருங்க, துணை ராணுவ படை வீரரை அந்த அளவுக்கு பயங்கரமா தாக்கி இருக்காங்க. கொடூரமான இந்த மாணவர்கள் அடிச்சிருக்காங்க. சரி, நீட்டுக்கு தான் போராடுறீங்களா? 370 நீக்கிறத எப்படி நீங்க பேசுறீங்க? 370க்கும் காஷ்மீர்ல 370 நீக்கிறதுக்கும் இந்த நீட்டு தேர்வு மாணவர் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? 370 பத்தி நீங்க பேசிருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, பெட்ரோல் பங்கை கொளுத்த போயிருக்காங்க. பெட்ரோல் பங்க் மேல கல்வீச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த மாணவர்கள் கிடையாது, மாணவர் என்ற போர்வில தேச துரோகியா இருந்து நாட்டை பிளவுபடுறதுக்காக இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. செய்தி தொடர்பாளர் மேலலாம் பெண்கள் மேலாம் கையை வச்சிருக்காங்க.
செய்தி தொடர்பாளர்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த மாணவர்கள் இவ்வளோ காரியம்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உணவு டெலிவரி எப்படி வந்தது? வெளிநாட்டிலேருந்துலாம் உணவு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதில் இது பாருங்கள், இது எவ்வளோ வெளிநாட்டு சதியெலாம் இருக்குதுன்னு இதிலே புரிஞ்சுக்கங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, மோடி அவங்க அம்மா என்னங்க பண்ணாங்க? மோடியோட தாயார் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அம்மாவை அசிங்கமாக பேசியிருக்கானுங்க. நீட்டு தேர்வுக்கு போராட வந்தால் மோடி அவங்க அம்மாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாரத பிரதமர் மோடியோட அவங்க அம்மாவை ரொம்ப அசிங்கமாக பேசி தரக்குறைவாக பேசியிருக்காங்க. மாணவர்கள் அங்கே சிகரெட் அடிச்சுக்கின்னு சாராயம் குடிச்சிக்கின்னு அதே இடத்துல அவ்வளோ அக்குறுமணியம் அந்த கூட்டத்தில் டெல்லியில் பண்ணியிருக்காங்க. பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா? பத்திரிக்கை பெண் மேலெல்லாம் கையை வச்சிருக்கானுங்க. ஒரு பத்திரிக்கை பெண்மணியை மேலே தண்ணிலாம் ஊற்றி மேலெல்லாம் கை வச்சிருக்கானுங்க. வாழை எடுத்து சுற்றுறானுங்க, கத்தி எடுத்து சுற்றுறானுங்க. இது போராட்டமா? இது நீட்டுக்கான போராட்டமா? இது சொல்லுங்க. நீட்டுக்கான போராட்டத்தில் எப்படிங்க கத்தி வர வாழை எடுத்து சுற்றுறதுலாம்? எவ்வளோ தூண்டுதல் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். இந்த மாணவர்கள்ன்ற பேரில் டெல்லியில் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணியிருக்கானு பாருங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை இருக்கிறதுலே இதுதான் பெரிய கொடுமை. தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர் பிரகாஷ்ராஜ், இங்கே ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அம்பேத்கர் பேருன்ற திருமாவளவன், இவரெல்லாம் அங்கே போய் பார்த்துருக்காரு. இவங்கெல்லாம் போனால் நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு நல்ல விஷயத்துக்கு போராட்டத்துக்கு போனால் போதுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படிலாம் செய்கிறாங்க பாருங்க. இவங்களோட சுயரூபெல்லாம் எப்படி தெரிந்து பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க. இவங்க சுயரூபெல்லாம் தெரிஞ்சிச்சு, இவங்க யார் என்னன்றது தெரிஞ்சிச்சு. இங்கே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நீட்டு தேர்வுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. யார் யார் போராட்டம் பண்ணுறாங்க? பா ரஞ்சித், அமீர், மன்சூர் அலிகான், சில நடிகர்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்டம் பண்ணுறாங்க. நீட்டுக்காக தானே போராட்டம் பண்ணுறீங்க. போராட்டம் பண்ணுற இடத்துல முதலமைச்சரை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? இந்த அரசை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் போராடுறது நீட்டுக்காக. ஆனால் நீங்கள் அந்த நீட்டை விட்டுட்டு தமிழ்நாட்டை முதலமைச்சரை குறி வச்சு பேசுறீங்க. இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? ஏங்க, ஜனநாயக படம் வருது, அவங்க ரசிகரை பார்க்குறாங்க, போகிறாங்க வராங்க. உனக்கு எதுக்கு அந்த வேலை? நீ நீட்டுக்கு போராடுறனா நீட்டுக்காக தான் போராடணும். நீ எதுக்கு முதலமைச்சர் தரக்குறைவாக பேசுகிறீங்க? முதலமைச்சரை பற்றி இந்த அரசை பற்றி நீங்கள் எதுக்கு தரக்குறைவாக பேசுகிறீங்க? திசை திருப்புறாங்க பாருங்க. இவங்க நீட்டுக்காக போராடல, முதலமைச்சர் விஜய் அவர்களை தரக்குறைவாக பேசி இந்த அரசுக்கு எதிராக தான் இவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தமிழக மக்களே புரிஞ்சுங்க, இவங்க யாருன்றது தெரிஞ்சுங்க. இந்த பா ரஞ்சித், இந்த அமீர்லாம் வந்து உண்மையிலே சொல்ற இந்துக்களுக்கு எதிரானவங்க. இவங்கலாம் இந்துக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரானவங்க. இந்த பா ரஞ்சித் பேசியிருக்காரு, தலித்துக்களை பற்றி பேசியிருக்காரு. தலித்துக்கு நீங்க என்ன பாடுபட்டீங்க? எத்தனை அமைச்சருக்கு தலித்துக்காக பாடுபட்டீங்கன்னு நீ என்ன பாடுபட்டிருக்க? தலித்துக்காக பா ரஞ்சித்தை பார்த்து நான் கேட்கிறேன், நீ தலித்துக்காக என்ன பாடுபட்டிருக்க? நீ என்ன பண்ணிருக்க தலித்துக்காக? நானும் ஒரு தலித்து தான், புரியுதுங்களா? தலித்துக்காக நீ என்ன பண்ணிருக்க? தலித்துக்காக மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கியா? தலித்துக்காக நீ எல்லாம் உழைச்சிருக்கியா? தலித்துக்காக நீ எல்லாம் செஞ்சிருக்கியா? தலித்துக்காக நீ என்ன செஞ்சிருப்ப? தலித்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? எப்படி மோதலை உண்டாக்குறாங்க பாருங்க, ஜாதி மோதலை உண்டாக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் இவங்க பேச்சு வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். இவங்க வந்து ஜாதி மோதலை உண்டாக்குறதுக்காக இந்த பா ரஞ்சித் பேசுற விதெல்லாம் அப்படிதான் இருக்குது. இந்த போராட்டம் வந்து கைவிட்டுட்டாங்க. இந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. எதனால முடிவுக்கு வந்தது? தர்மேந்திர பிரதான் பதவி விலங்கணும்னு சொன்னாங்க. சரி, நம்ம மோடி அரசு தர்மேந்திர பிரதானை விலக்கிட்டாங்க, அமைச்சர்கள் வந்து விடுவிச்சிட்டாங்க. அதே போல் இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையை கொடுக்கணும், ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் நிறைவேற்றிட்டாங்க. மாணவங்க அங்கே போராட்டம் பண்ணவங்க மேலே வழக்கு போட்டாங்களே, அதை வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. 3 விஷயத்த இந்த மோடி அரசு பண்ணியிருக்கு, நம்ம பாரத பிரதமர் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? நான் அப்பவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், மாணவர்களுக்காக தான் இந்த மோடி அரசு.
மாணவருக்காக தான் இந்த பிஜேபி அரசு, மாணவருக்காக தான் இந்த மத்திய அரசு. நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். மாணவர் சொன்னால் கண்டிப்பாக நம்ம மோடிஜி கேட்பார், மத்திய அரசு கேட்கும், பிஜேபி கேட்கும். பார்த்தீங்களா, மாணவர் போராட்டம் பண்ணாங்க, அவங்களுக்காக செவிச்சாச்சு. மாணவருக்காக அவங்க எல்லா விதத்திலும் நன்மை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. இந்த மாதிரி பிரதமர் நம்மளுக்கு கிடைப்பாருங்களா? இது போல பிரதமர் நம்மளுக்கு கிடைப்பாரா சொல்லுங்க? மாணவர்களுக்காகிய இந்த மத்திய அரசு, மக்கள் நலனுக்காகிய இந்த மத்திய அரசு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் இந்த மத்திய அரசு. மோடி அதுக்காக தாங்க பிரதமராக வந்திருக்காரு. மாணவர் சொல்றது அப்படியே 3 கோரிக்கை நிறைவேற்றிருக்காரு பாருங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் புரியுமா? புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. சில பிரிவினைவாதெல்லாம் இங்க பிரிச்சு நாட்டை துண்டா எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்குன்னு சில சமூக விரோதிகள் போராட்டம் பண்றது, மத்திய அரசை குறை சொல்றது. இவங்க முதல்ல யோகியமான்றது இவங்களுக்கே தெரியாது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. புரியுதுங்களா? இவங்க பேசுற பேச்சு எல்லாமே மிகப்பெரிய ஒரு தேசத்துக்கு எதிராக தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால மக்களே ரொம்ப உஷாரா இருங்க. மாணவ மாணவிகளே நல்லா படிங்க, நல்லா அப்பா அம்மா சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத சொல்லி போராட்டத்துக்குலாம் ஈடுபடாதீங்க. ரொம்ப ரொம்ப தவறுதலான விஷயம். நீங்கள் நல்லா படிங்க. உங்களோட குரலுக்கு மத்திய அரசு கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற கோரிக்கைக்கு மத்திய அரசு மோடிஜி கேட்பாரு. கேட்டு உங்களுக்காக தான் அந்த அரசு இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. இதுதான் மோடிஜி. புரியுதுங்களா? இன்னும் பல பல தகவலை நான் சொல்கிறேங்க. ஆகியால ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்களே. நம்மளுக்காக தான் இந்த மத்திய அரசு, நம்மளுக்காக தான் இந்த மோடி அரசு, நம்மளுக்காக தான் பிஜேபி அரசு. இது நல்லா புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுங்க. இன்னும் பல பல தகவலை நான் கொடுக்குறேன். உங்களிருந்து விடைபெறுவர் ஸ்ரீ ககோரி நாம செல்வம் பாபாஜி குருஜி. சாமியார் சாமியார் சாமியார். ஓகேவா? வணக்கம்.